அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் நலமா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேசினாங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு செய்தி. அவங்க நகைச்சுவையெல்லாம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னா ஆமாம், நகைச்சுவை செஞ்சுருக்குறாங்க. அப்போ அது குறித்து இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் நகைச்சுவையாக பேசுவாங்க. அது குறித்து சகாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னக்க துதாயிமுனா, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் எங்களோடு நகைச்சுவையாக பேசுகிறீங்களே, அதாவது நீங்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறீங்க, அப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் நகைச்சுவையாக பேசுகிறீங்களே எங்களோட அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கால இன்னி லா அகூலு இல்லா ஹக்கா, நான் உண்மையை தவிர எதையும் பேச மாட்டேன். அதாவது காமெடியாக நகைச்சுவையாக பேசினாலும் ஹியூமராக பேசினாலும் அதில் உண்மை தான் இருக்கும், பொய் இருக்காது அப்படின்னு. அதாவது இன்றைக்கி நகைச்சுவைக்காக காமெடி அப்படின்னு பேசுகிறாங்களே, அதில் நிறைய பொய்யான விஷயங்களை இல்லாத விஷயங்களெல்லாம் சொல்லி சொல்லி சிரிக்க வைப்பாங்க. அது மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. என்ன செய்யலாம்? காமெடியாக பேசினாலும் நகைச்சுவையாக பேசினாலும் அதில் என்ன இருக்கணும்? உண்மை தான் இருக்கணும், பொய் அதில் இருக்கவே கூடாது. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு ஒரு ஒட்டகத்தில் என்னை ஏற்றி விடுங்க, எனக்கு ஒட்டகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி, நான் சவாரி செஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உனக்கு ஒட்டக குட்டி தான் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு அவர் ஆச்சரியமாக, ஒட்டக குட்டியை வச்சு நான் எப்படி பயணம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் கேட்குறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க, ஒவ்வொரு ஒட்டகமும் அதனுடைய தாய்க்கு குட்டி தானே, தாய்க்கு குட்டி தானே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நகைச்சுவையாக பேசினாங்க. அப்போ இது மாதிரி நகைச்சுவையாக இருக்கலாம், அதில் உள்ளே அர்த்தம் இருக்கணும். அது மாதிரி உள்ள விஷயங்களை நம்ம நகைச்சுவையாக பேசலாம். அப்போ நகைச்சுவையாக பேசுகிறதுக்கு அனுமதி உண்டு, ஆனால் அதில் பொய் இருக்கக்கூடாது என்பதை சிறுவர் சிறுமியராகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய நண்பர்களும் உறவினர்கள் மற்ற அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள். இது மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்காங்க, நம்மளும் பேசலாம், ஆனால் அதில் பொய் இருக்கக்கூடாது அப்படிங்கிற செய்தியை சொல்லுங்கள். பயனுள்ள இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். மற்றொரு நாள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.